ப்ராபபிலிட்டி பார்த்துருக்குறோம். அது என்ன கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு குழப்பறக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஏற்கனவே பார்த்தது கூட கம்பேர் பண்ணி இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு என்ன வித்தியாசங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் நம்ம பார்த்த டெக்னிக் பார்த்துடலாம். பாருங்க, find the probability of getting a number greater than 3 when a die is thrown. அந்த die sample space all possible outcomes அப்ப S ன்னு வெச்சுக்கலாம். ஒரு டைல என்னெல்லாம் இருக்கு? 1 2 3 4 5 6. இதுல நமக்கு என்ன வேணும்? greater than 3 வேணும். இந்த S ல greater than 3, அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். A B ஏதாவது வச்சுக்கலாம், நம்ம B ன்னு பேர் வச்சுக்கலாம். அப்ப Bங்கிறது greater than 3. இந்த sample spaceல greater than 3 எதெல்லாம் இருக்குது? 4 5 6. இப்போ probability எது கேட்டுக்கிறாங்க? B க்கு. அப்போ probability of B equal to எப்படி ஃபார்முலா எழுதணும்? நியூமரேட்டர்ல இந்த P க்கு பதிலா n, n of B by denominatorல n க்குமே n of S. number of elements in B சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 by number of elements in sample space 1 2 3 4 5 6. இதை சிம்பிளை பண்ணோம்னா தேர்ட் டேபிள்ல மேல 1 டைம், கீழே 2 டைம்ஸ். இதுதான் நாம் இதுவரை பார்த்துக்கிறோம். அதாவது ஒரு மெயின் செட், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ், ஒரு சப்செட், அதுதான் ப்ராபபிலிட்டியா பார்த்துட்டு வந்துக்கிறோம். இப்போ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி பத்தி பேசலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி of getting a number greater than 3. அந்த greater than 3 B ன்னு பேர் வச்சுக்கலாம். when a die, அந்த டைங்கிறதா மெயின், அது சாம்பிள் ஸ்பேஸ் S ன்னு வச்சுக்கலாம். when a die shows odd number, அந்த டைல வர odd நம்பரை A ன்னு வச்சுக்கலாம். அப்ப கவனிச்சிங்களா? இங்க ரெண்டு செட் வந்துச்சு. எத்தனை செட்டு? ரெண்டு செட்டு. ஒன்னு S, இன்னொன்னு B. அங்க எத்தனை செட்டு? 3 செட்டு வந்திருக்குது. ஒன்னு S, இன்னொன்னு A, இன்னொன்னு B. S என்ன? டை. A டை. ஒரு டைல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. ஏங்கிறது எதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிற? அந்த டைல இருக்கக்கூடிய ஆட் நம்பர். இந்த டைல எதெல்லாம் ஆட் நம்பர்? 1 3 5. அடுத்தது B. B ன்னு எதுக்கு பேர் வச்சுக்கிற? greater than 3. எதுல greater than 3? அந்த டைல இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ல. பாருங்க, அந்த டைல இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ங்கிறது A குறிக்குது. அதுல greater than 3. greater than 3 என்ன இருக்குது? 5 மட்டும் இருக்கு. இதுதாங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதாவது ஒரு மெயின் செட், ஒரு சப்செட். ஏன்னா அதுல இருந்து பொறுக்கி எழுதுன்னு தானோ, அப்ப அது சப்செட்னு சொன்னா தப்பு இல்லையே. ஒரு மெயின் செட், ஒரு சப்செட் இருக்கிறதா நம்ம ப்ராபபிலிட்டின்னு இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒரு மெயின் செட், அதுல ஒரு சப்செட், அந்த சப்செட்ல இருந்து ஒரு சப்செட். ஒரு செட், ஒரு மெயின் செட், ஒரு சப்செட்னா ப்ராபபிலிட்டி. ஒரு மெயின் செட், ஒரு சப்செட், அந்த சப்செட்டுக்கு ஒரு சப்செட்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்னது? நம்பர் greater than 3. அந்த greater than 3 க்கு என்னன்னு பேர் வச்சுக்கிறோம்? B. அப்போ P of B. அந்த B எதுல இருந்து செலக்ட் பண்ணணும்? A ல இருந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு when a die is thrown அதோட இங்க முடிஞ்சிருச்சு. greater than 3 டை கூட கம்பேர் பண்றோம். அங்க ரெண்டே கண்டிஷன். greater than 3 ஒரு டை கூட கம்பேர் பண்றோம். அங்க greater than 3 ஒரு டைல, அந்த டைல ஆட் நம்பர்ல எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வந்துருச்சு. அப்போ B given A. இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. வெறும் P of B ப்ராபபிலிட்டி. P of B நடுவுல ஒரு ஸ்லாஷ் போட்டா அதை எப்படி படிக்கணும்? given படிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. இன்னொன்னு கவனிச்சிங்களா? இந்த முதலா இருக்கிறது பாருங்க, இந்த B. ரெண்டாவதா இருக்கிறது A. ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த B உடைய என்னது? எதோட சப்செட்? A ஓட சப்செட் B யா, B ஓட சப்செட் A வா?
அந்த ஏவோட சப்செட் தான் பி. அப்போ இந்த ஏல இருந்து தான் பியை நாம் எடுத்து எழுதிக்கிறோம். இதோடைய சப்செட் தான் இந்த பி. இதுல எது முதல் நடந்துச்சு? ஏ முதல் நடந்துச்சா பியா? எஸ் முதல்ல, அதுல இருந்து ஏ, ஏல இருந்து பி. அப்போ இந்த கடைசியா இருக்கிறதுல தான் இந்த முதலாக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னைக்குமே இப்படி கூட யோசிங்க. ப்ராபபிலிட்டினா நியூமரேட்டர்ல சப்செட், அதோடைய மெயின் செட் டினாமினேட்டர்ல. அப்ப இங்க அதே மாதிரி தான் பி கிவன் ஏன்னு எழுதினா கூட இந்த பிங்கிறது சப்செட்னா அதோட மெயின் செட் என்னது ஏ. அப்ப பிங்கிறது ஏல இருந்து தான் நாம பொறுக்கி எழுதிக்கிறோம். பார், பிங்கிறது அந்த ஏல இருந்து தான் எடுத்து எழுதிக்கிறோம். அப்ப ஆல்ரெடி அக்கறானது பியா ஏவா? இந்த ரெண்டுல ஏதான் முதல் நடந்துச்சு, அந்த கடைசி எழுதிக்கிறதா முதல் நடந்துச்சு. பாருங்க, டினாமினேட்டர்ல எஸ்னா அது எஸ் தான் முதல், அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்ததுதான் பி. அதே மாதிரிதான் கடைசியா இருக்கிறதா என்னைக்கு முதல் நடந்தது, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எது? ஏ. ஏன்னா 135, அந்த 135 தானே நம்ம 5 தேர்ந்தெடுத்தோம். அப்போ இது ரெண்டாவதா நடந்தது. இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பில எத்தனை எலமெண்ட்? ஒரு எலமெண்ட். பை ஏல எத்தனை எலமெண்ட்? 3 எலமெண்ட்ஸ். இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு செட், அதாவது ஒரு மெயின் செட், ஒரு சப்செட்னா ப்ராபபிலிட்டி. ஒரு மெயின் செட், ஒரு சப்செட், அந்த சப்செட்ல ஒரு சப்செட்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதுல எது முதல் நடந்தது? ஏ. அதுக்கப்புறம் தான் பி நடந்திருக்குது. அப்ப ஏ கிவன் பி எழுதணுமா, பி கிவன் ஏ எழுதணுமா? அதுல நாம் தெளிவா இருக்கணும். ரெண்டாவது நடந்தது பி, அதை முதல் எழுதிக்கணும். முதல் நடந்தது என்ன? ஏ, அதை ரெண்டாவது எழுதிக்கணும். அப்போ இதுதான் பி கிவன் ஏ. ஏ கிவன் பியா, பி கிவன் ஏவான்னு குழப்பிக்க வேண்டாம். அதுல இருந்து தான் இதை எடுத்து எழுதணும். அப்போ அது முதல், இது ரெண்டாவது, ரெண்டாவது முதலாம, முதலாவது ரெண்டாவது, அதாவது கிவனுக்கு அப்புறம் எழுதிக்கணும். இதுவே வேற விதமா அப்ரோச் பண்ண போறோம். கவனிங்க, லிசன். சொல்லுங்க பார்க்கலாம். பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிச்சுக்கலாம். இன்டர்செக்ஷன் என்ன? ரெண்டுலையும் காமன் ஆக்குறது. ஏபில எது காமன்? 5. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? P of B intersection A என்ன ஃபார்முலா? N of B intersection A by N of S. நியூமரேட்டர்ல P க்கு பதிலா N, கீழே N of S வரும். Number of elements in B intersection A 1. Number of elements in S 6 elements இருக்கு. ஓகே, இது இருக்கு. இப்போ ஃபார்முலாக்குள்ள போலாம். இந்த ஃபார்முலா தான் சம்ஸ்ல பூரா யூஸ் பண்ண போறோம். கேர்ஃபுல்லா கவனிங்க. P of B given A equal to, ஃபார்முலா எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்றேன், அப்புறம் அதை நியாயப்படுத்துறேன். கவனிங்க. இந்த கிவனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன் போட்டுருங்க. P of B intersection A by கடைசி என்ன இருந்துச்சு? A. அத டினாமினேட்டர்ல P of A. எப்படி ஃபார்முலா எழுதணும்? P of B given A னா அந்த கிவனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன். அப்ப P of B intersection A அது நியூமரேட்டர்ல பை டினாமினேட்டர்ல அந்த கடைசி என்ன இருந்துச்சு? A. அதுக்கு ப்ராபபிலிட்டி P of A. இப்போ கவனிங்க. What is the formula for P of B intersection A? பாருங்க, மேலேயே கண்டுபிடிச்சு பாரு. P of B intersection A எவ்வளோ? 1/6 பை, அப்ப இங்க ஈக்குவல் டு போட்டுக்கலாம். எனக்கு இதுக்கு நேரா ஈக்குவல் டு கரெக்டா? P of B intersection A னா பாருங்க 1/6. P of A, P of A என்னது? N of A by N of S. அதான ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவென்ட்னா அந்த P க்கு பதிலா N, அப்ப N of A by N of S. N of A, number of elements in A 1 2 3 by number of elements in S 1 2 3 4 5 6. அப்ப அந்த 6 6 கேன்சல், மீதி என்ன வருது? 1/3. பாருங்க, நம்ம கான்செப்ட் படி கண்டுபிடிச்சது 1/3, இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணால் 1/3. அப்போ இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபார்முலாக்கு என்ன ஷார்ட்கட்? அந்த கிவனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன், அப்புறம் டினாமினேட்டர்ல P of A. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். What is the difference between probability and conditional probability? In probability, one main set and one subset from that main set. Conditional probability na ஒரு மெயின் செட், ஒரு சப்செட், அந்த சப்செட்டுக்கு ஒரு சப்செட். எப்படி எழுதணும்? அப்படி வர்றப்போ அந்த சப்செட்டோட சப்செட் அதுதான் ஃபர்ஸ்ட், அந்த சப்செட்னு சொன்னது செகண்ட் எழுதணும்.
இந்த டெக்னிக்லி கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட்.